அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஹோம்மேட் சிக்கன் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு போன்லெஸ் சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதே எண்ணெயில் நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் சாதாரண எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த எண்ணெய் சிக்கன் பொரிச்ச எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக நல்லாயிருக்கும். அடுத்து இதில் ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம இதில் கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ், கொடை மிளகாய் மற்றும் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேஸ் சிம்லே இருக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இது வேகணும். அடுத்து இதில் நம்ம இந்த மேகி மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வேகிறதுக்கு 7 நிமிஷம் ஆகும். அடுத்து இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் பீஸை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதில் வேக வச்சுருக்க நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அது இந்த மசாலா எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஹோம்மேட் சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.